இந்த எல்இஐ வாங்கணும் அப்படின்னா என்னென்னலாம் அதுக்கு சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு பார்க்கலாங்க. முதல்ல கம்பெனியோடைய ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட், உங்களுக்கு ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக இருந்தால் இன்கார்பரேஷன் சர்டிஃபிகேட் கொடுக்கலாம். பார்ட்னர்ஷிப் ஃபார்மாக இருந்தால் உங்களுடைய பார்ட்னர்ஷிப் டீட், ப்ரொப்ரைட்டர்ஷிப் கம்பெனியாக இருந்தால் நீங்கள் வந்து எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் இல்லை ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் கொடுக்கலாம். இது ஒன்று. ரெண்டாவது, கம்பெனியோட பேன் கார்டு. ப்ரைவேட் லிமிடெட் பார்ட்னர்ஷிப் ஃபார்மாக இருந்ததுன்னா அந்த கம்பெனியோட பேன் கார்டு கொடுக்கலாம். ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்மாக இருந்தால் ப்ரொப்ரைட்டருடைய பேன் கார்டு கொடுத்துக்கலாம். மூணாவது, போர்டு ரெசல்யூஷன். அதாவது இந்த எல்இஐ வாங்குறதுக்கு எங்களுடைய கம்பெனி விருப்பப்படுது, இந்த டைரக்டர் தான் அதில் சைனிங் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லி போர்டு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி இந்த ரெசல்யூஷனுமே சப்மிட் பண்ணோம். ஸோ இந்த 3 டாக்குமெண்ட் தான் இந்த எல்இஐ வாங்குறதுக்கான சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ். அடுத்து உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், என்னோட கம்பெனி இந்த எல்இஐ வாங்கலாமா, நான் ரொம்ப சின்ன கம்பெனி, என்கிட்ட வந்து ஒரு 2 ஸ்டாஃப் தான் இருக்காங்க இல்லை 1 ஸ்டாஃப் தான் இருக்காங்க, சின்ன கம்பெனி என்னோட கம்பெனி எல்இஐ வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் எந்த ஒரு நிறுவனமுமே இந்த எல்இஐ வாங்கலாம். இது ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்ம், பார்ட்னர்ஷிப் ஃபார்ம், ப்ரைவேட் லிமிடெட், பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, அவ்வளோ ஏன் ட்ரஸ்ட்டு கூட இந்த எல்இஐ சர்டிஃபிகேட் வாங்க முடியுங்க. ஸோ இது வந்து சின்ன கம்பெனி பெரிய கம்பெனி அந்த மாதிரி எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது. எல்லா நிறுவனங்களுமே இந்த எல்இஐ அதாவது லீகல் என்டிட்டி ஐடென்டிஃபையர் தாராளமாக வாங்கலாம்.